பூமரன் 2024ல தமிழ் டப்ல வெளிவந்த ஒரு காமெடி மூவி. மனோ சுதாகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சைன் டைம் செமட் மற்றும் படம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்துல ஹீரோக்கள் 4 பேர் இருப்பாங்க, ஹீரோயின் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ஹீரோக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. இப்போ இறுதியில ஹீரோயின் எந்த ஹீரோவை செலக்ட் பண்றாங்க, இதனால என்ன பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே. அந்த படத்துடைய பாஷன் பார்த்தாவே படத்தில் வர ஹீரோ அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு காமெடியாக இருக்கு. எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க. மற்றபடி படத்தில் பெரிய ப்ளஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சொதப்பலான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரியான கதைகள் வந்து ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. ஏன்னா பாகியராஜ் சார் இது மாதிரி நேற்று இன்று நாளை அப்படின்ட்டு ஒரு படம் அப்பயே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சந்தானம் ஒரு படம் இது மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு ஹீரோயினை துரத்தி லவ் பண்ணி அதில் காமெடி வர வச்சு அப்படின்ட்டு அதே டெம்ப்ளேட் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. படம் பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. சலிப்பாக இருக்குது, ப்ரிடிக்டபிளாக இருக்குது. பல சீன்ஸ் எல்லாமே பார்த்து பழக்கூட அதே சீன்ஸாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்ல எந்த ஒரு குஸ்டன் ட்ரெண்டிங்கே இல்லை. இவங்க காமெடிங்கிற பேரில் போய் கிரன்ச் ஏற்படுத்துகிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் ஒரு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு தான் இருக்குது. இன்னும் போக போக கிளைமேக்ஸ் நோக்கி போக போக படம் சுத்தமாக நல்லா போர் அடிக்குது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஏதோ பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போக 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 இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோக்கெல்லாம் வெவ்வேறு ஏஜ் பர்சன், அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த காமெடி, அவங்க அந்த ஹீரோயினை ட்ரை பண்ணுறது, இப்படி எல்லா சீன்ஸுமே கிரஞ்சாக இருக்கு. என்னையா இப்படியெல்லாம் எடுத்தா எப்படியா பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன தமிழ் டபுள் வாய்ஸ் ஒரு கேரக்டருக்கு நல்லா சூப்பரான தமிழ் டபுள் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ், இதுவே பெரிய மைனஸ் தான். இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சுமாராக இருக்கானா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ உங்களுக்கு பாருங்க.